வேலூர் சிறையிலே நான் இருந்தபோது கேரளாவை சேர்ந்த விஜயன் என்பவர் என்னிடத்தில் வந்து ஒரு உதவி கேட்டார். என்ன நான் உங்களுக்கு செய்யணும் என்று கேட்டேன். எப்படியாவது என்னை எங்கள் ஊர் சிறைக்கு மாற்றிருங்க, இந்த தமிழ்நாட்டிலிருந்து கேரளா சிறைக்கு மாற்றிருங்க. ஏன்னு கேட்டேன். எங்கள் ஊரில் 7 ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சாலே விடுதலை செஞ்சிடறாங்க. இங்கே நான் வந்து 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எப்படியாவது எங்கள் ஊர் சிறைக்கு என்னையே மாற்றி அனுப்பிட்டீங்கன்னா நான் விடுதலை ஆயிடுவேன் என்று சொல்கிறார். அப்போ அருகில் இருக்கிற மாநிலங்களில் ஆண்டுதோறும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 7 ஆண்டு, கர்நாடகாவில் 10 ஆண்டு தண்டனை அனுபவித்தவர்கள், ஆந்திராவில் இது போன்ற விடுதலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், இது போன்ற முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த நாள், அதை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட்டது வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது ஆளுகிற அரசு எங்களுடைய கொள்கை முடிவு அது அல்ல என்று மறுக்கிறது. சிறை விதியிலே ஒரு நன்னடத்தை என்று இருக்கிறது. அப்போ அது எதுக்காக இருக்கிறது? ஒரு தண்டனை பெற்று வருகிற ஒருவன் அந்த தவறை உணர்ந்து வருந்தி திருந்தி மிக ஒழுக்கமாக நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தால் அவனுடைய தண்டனையை குறைத்து அவனை விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு தான் அந்த நன்னடத்தை விதி. அப்போ நீ தண்டனை பெற்று உள்ள வந்த சாகிற வரை உள்ளே கிடக்கணும் என்றால் நான் எப்படி இருந்தால் எனக்கு என்னென்ன ஆயிரும். அது நன்னடத்தைங்கிற விதியே ஒன்றும் தேவையில்லை. தண்டனை என்பது ஒருவன் தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. ஒருத்தர் சாகிற வரை உள்ளே கிடக்கணும் அப்படின்னா அது தண்டனை அல்ல. மரணம் எந்த ஒரு குற்றத்துக்கும் தீர்வாகாது. அது தண்டனை அல்ல, அது முடிவு. அதனால தான் நம்ம மரணம் யாருக்கும் தண்டனையாக வேண்டாம், தண்டனையே வேண்டாம்னு சொல்லலை, மரணம் தண்டனையாக வேண்டாம் என்று போராடுறோம். அதை போல ஒருவன் செய்த தவறை வருந்தி திருந்தி விட்ட பிறகு அவனை ஆயுள் முழுக்க சிறையிலே அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவது என்பது மனித மாண்பிற்கே எதிரானது என்பதால் தான் நாம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வருகிற அனைவரையும், கைதியில் இஸ்லாமிய கைதி, இந்து கைதி, கிறிஸ்தவ கைதி என்று நாம் கேட்கல, அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என்றுதான் சொல்றோம். தம்பி உமர் குறிப்பிட்டது போல நாங்கள் கோவை சிறையில் இருக்கும்போது பார்த்தோம். ஐயா வீரப்பன் அவர்களுடைய அண்ணன் அப்போதே அவர் கெஞ்சுவார். அப்போவே வயது அதிகமாயிடுச்சு. நான் மதுரை சிறையில் இருக்கும்போது ஒருவரை 80 வயசுல கொண்டாந்து சிறையில் அடைக்கிறாங்க. அவரை 80 வயசுல அவரால் நிமிந்தே நடக்க முடியாது. ரொம்ப முதுகு வளைந்து இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய தேவைகளை அவரே செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவரை அடைக்கிறாங்க. எல்லா சிறைகளுக்கும் போகிறோம், அங்கே இருக்கிறவர்களை நம்ம தம்பிகளை சந்திக்க போகிறோம். ஒவ்வொருவரும் நம்மளோட முறையிடும் போது 2 சிறுநீரகம் பழுதானவர்கள், அதிகமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிற சிறையாளிகள், அதெல்லாம் மிகுந்த மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. கோவையில் இதை போல 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை அனுபவித்த அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடிய போது எண்ணற்ற தாய்மார்கள் தங்கைகள் வந்து ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள்னா, இவர் கை குழந்தையாக இருக்கும்போது உள்ளே போனவர், எப்படியாவது அவர் வெளியில் வருவதற்கு நீங்கள் எல்லாம் போராடி ஒரு வழி செய்யுங்கள் என்று கெஞ்சும்போது என்ன சொல்வதென்றே தெரியாத ஒரு நிலை. அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது போன முறை பல தளங்களில் நாம் இந்த 10 ஆண்டுக்கு மேலே சிறை தண்டனை அனுபவிக்கிற அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வைத்து போராடினோம். அந்த கருத்தை நீங்கள் வலியுறுத்தி முதல்வரிடம் பேசுங்கள் என்று சொன்னபோது அண்ணன் அவர்கள் வலியுறுத்தியதற்கு எங்கள் கொள்கை முடிவு அது அல்ல என்று மறுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார். இப்போ எல்லாமே கொள்கை அடிப்படையில் தான் இங்கே இயங்குகிறதா என்றால் அதற்கு பதில் இல்லை. இந்த நாட்டில்
மாநகராட்சி பள்ளியில் தமிழில் படித்து கொண்டிருந்தது நமது பிள்ளைகள். அதை எடுத்துட்டு முழுக்க ஆங்கில வழி கல்வியாக மாறிட்டது. அது கேட்டால் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்கிறார்கள். பெற்றோர்கள் விருப்பப்படி தான் நடக்குது என்றால், எந்த பெற்றோர் சாராய கடை திறந்து பிள்ளைகள்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறான்? அது எந்த பெற்றோரின் விருப்பப்படி நடக்குது என்றால் அதற்கு பதில் இல்லை. இங்கே எல்லாமே கொள்கைப்படி தான் நடக்கிறது என்றால் இதுவும் கொள்கைப்படி நடக்கலாம். இது மனிதநேய அடிப்படையில் அணுகக்கூடிய ஒன்று, பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த கோரிக்கையை வைத்து 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனையை அனுபவித்து வருகிற அனைத்து சிறையாளிகளையும் நீங்கள் கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை என்றால் அதை பற்றி பேசலாம். ஆனால் அருகில் இருக்கிற சகோதர மாநிலங்களான கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், எல்லா மாநிலங்களிலும் இது நடக்கிற போது தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் இதை பரிசீலிக்க வேண்டும். வருகிற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு, நீங்கள் அவர் பெயரிலே இருக்கிற கட்சியை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை பெருமைப்படுத்துகிறதற்கு ஒரு வாய்ப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை அணிவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை சிறையாளிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான். எங்கள் அண்ணன் ஷெரீப் அவர்கள் போராடுவதனால இது ஒரு இஸ்லாமிய கைதிகளுக்கான விடுதலைக்கு கோருகிறார்கள் என்று கருத வேண்டியதில்லை. அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லித்தான் இந்த கோரிக்கை. அதை பல தளங்களில் நாம் தமிழர் கட்சி பல்வேறு போராட்ட வடிவங்களில் இந்த கருத்தை வலியுறுத்தி போராடினோம். ஆனால் எந்த போராட்டத்திற்கும் அரசு செவி சாய்த்ததாகவோ கவனத்தில் எடுத்ததாகவோ தெரியவில்லை. சொன்னது போல தம்பி உமரும் சகோதரர் திருமுருகன் சொன்னது போல இதை ஒரு பெரிய அளவு போராட்டமாக அரசினுடைய கவனத்தை இழுத்து இதை செய்யவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தேர்தல் அரசியலில் ஏற்படும் என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு நாம் இது போராட்டத்தை முன்னெடுக்காத வரை அரசு தனது முடிவில் மாற்றத்தை கொண்டு வந்து விடுதலை செய்யும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்ப தம்பி உமர் சொல்லும்போது சொல்றான் 10 ஆண்டுகள் ஆனாலும் இவர்கள் விடுதலையாக மாட்டார்கள் என்று. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளவு காலம் நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை. வேகமாக நம்ம உழைத்தால் 21 அதிகாரத்தை கைப்பற்றலாம், 21 எல்லாரையும் விடுதலை செய்யலாம். நீ இன்னும் 10 ஆண்டுகளுக்கு காத்திருக்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப அது இருந்தல. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர, அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. நம்ம என்ன ஒரு அதிகார பசி கொண்டு அலைகிறோம்னா என்ன? அதுக்கா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணதான். அனைத்து துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. ஆனால் அம்பேத்கர் ஆட்சியாளர் மட்டுமே என்று சொல்றாருன்னா அது காரணம் தான். அதிகாரம் மிக எளிமையானதுங்கிறாரு. நாம் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் இப்ப அங்கே ஒரு போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் குறவர் சமூக மக்கள் நம்ம பெண்களுக்கு காவல்துறையின் மூலமாக இழைக்கப்படுகிற பாலியல் வன்கொடுமையை தடுக்க அவர்களிடமிருந்து பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு போராட்டம், இங்கே ஒரு போராட்டம். தமிழ்நாட்டில் அதன் தலைநகர் சென்னையில் மக்களின் உரிமைக்காக ஒரு தேவைக்காக ஒரு போராட்டம் நடத்தணும்னா அதுக்கு ஒரு இடம் இல்லை. 2 இடம் தான் இருக்குது. ஒன்று வள்ளுவர் கோட்டம், இல்லை இந்த சேப்பாக்கம். இந்த 2 இடங்கள் தான் மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லை, யாரும் கவனிக்க மாட்டான். அப்போ நின்று போராடக்கூட நிலமற்ற ஒரு இன மக்களாக நாம் இருக்கிறோம், புறந்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கோம். அப்போ இதில் எல்லா வழியிலையும் எல்லா பக்கங்களும் பிரச்சனை. முல்லை பெரியாற்றில் தண்ணினா நீ சிறுவாணியில் அணை கட்டுவேங்கிறான், காவிரியில் தண்ணினா மேகதாதுல அணை கட்டுவேங்கிறான். எல்லா வழியிலையும் பிரச்சனை. அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வரணும்னா இது போல இப்ப ஒரு நோக்கம் ஒன்றாக இருந்தவொன்னா இயக்கங்கள் ஒன்றாயிருது. இப்ப இந்த நோக்கத்திலிருந்து யாரும் மாறுபட முடியாது. 10 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை அனுபவித்த எல்லாரையும் விடுதலை செய்யணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். அதனால நோக்கம் ஒன்னா இருக்கு, இயக்கங்கள் ஒன்னா இருக்கு, ஒரே இடத்துல நிக்குது. இப்படி உயர்ந்த நோக்கத்தை ஒன்றாக வைத்து நாம் எல்லோரும் இணைந்து இந்த வேலையை செய்து சிறை கொட்டடியில் வாடிக்கொண்டிருக்கிற நமது உறவுகளை விடுவிப்பதற்கு தொடர்ச்சியாக நாம் போராட வேண்டும். இந்த போராட்டத்தை முன்னெடுத்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் ஷெரீப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது நீங்களும் எங்களோடு இணைந்து நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இந்த போராட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். தமிழக அரசு, இந்தியாவினுடைய எடுபிடி அரசு
இந்திய பார்ப்பனிய கொள்கையை தவறாது கடைபிடித்து வருகின்ற அரசு, இது எந்த வகையிலும் ஒரு சமூக நீதியை பின்பற்றுகிற அரசாக இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின மக்களை எல்லாம் தங்களது வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இவர்கள் மீது ஒரு கடுமையான ஒடுக்குமுறையை செலுத்துகின்ற அரசாக இருந்து வருகிறது. இதே இடத்தில் பல முறை கடந்த 6 மாதங்களுக்குள்ளாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை தோழர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கை தமிழகம் எங்கும் வலுப்பெற்று வருகிறது. ஆனால் இந்த கோரிக்கை பற்றியான எந்த ஒரு விவாதத்தையும் நாம் சட்டசபையில் காண முடிவதில்லை. பாட்டு கச்சேரிகளை தவிர சட்டசபையில் வேறு ஏதும் நடப்பதாக நமக்கு தெரியவும் இல்லை. இது சிறைவாசிகளினுடைய விடுதலை என்பது இந்த அரசினுடைய மனநிலையை நமக்கு காட்டுகிறது. சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக அதிமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த அதிமுக அரசினுடைய இந்த நிலைப்பாட்டை எந்த வகையிலும் திமுக கேள்வி எழுப்பவில்லை, அதை அம்பலப்படுத்தவில்லை. இந்த 2 அரசுகளும் தங்கள் ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு எதிரான ஒரு அநீதியை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வருகிறார்கள். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 தோழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற போராட்டம் தீவிரமடைகின்ற சமயத்திலும், இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு நிகழ்த்தப்படுகின்ற அநீதிகளை அம்பலப்படுத்தி நடத்தப்படுகின்ற போராட்டங்களின் பொழுதெல்லாம் தங்களை அந்த கோரிக்கைகளிலிருந்து தூர நிறுத்தி வைக்கின்ற ஒரு வேலையை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆளுகின்ற அல்லது ஆண்டு முடித்த கட்சிகள் தங்களது கொள்கைகளாகவே கடைபிடித்து வருகின்றன. அன்பான தோழர்களே, இந்த கோரிக்கையை நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாற்ற வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நலனுக்காக மட்டுமே இந்த கோரிக்கையை பேசுகின்ற ஒரு போக்கு இந்த பெரிய கட்சிகளிடத்தில் இருந்து வருவதை நாம் கவனித்து வருகிறோம். நாம் தேர்தலின் பொழுதெல்லாம் நம்மளை பயன்படுத்துகின்ற நிலையை இவர்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய அறங்கள் வீழ்த்துகின்ற அரசியலையும், இது மட்டுமல்லாமல் இதனுடைய அடித்தளத்தில் இயங்குகின்ற அந்த பார்ப்பனிய கட்டமைப்பு, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர் அல்லது தேசிய விடுதலையை முன்னிறுத்தக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரையும் ஒரு குற்றவாளிகளாக மாற்றுகின்ற அல்லது காட்டுகின்ற இந்திய பார்ப்பனிய அரசை நாம் அம்பலப்படுத்துகின்ற வேலை நம்முடைய வேலையாக இருக்கிறது. இந்திய அரசினுடைய இந்த கோரிக்கையை அல்லது இந்த இந்திய அரசினுடைய இந்த கொள்கை எந்த வகையிலும் எதிர்கொள்ளாமல், இதை எந்த வகையிலும் முரண்படாமல் இதை அப்படியே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு கண்காணி அரசாக தமிழக அரசு இருந்து வருவதை நாம் அனைத்து கொள்கைகளின் ஊடாக, கோரிக்கைகளின் ஊடாக இணைத்து ஒரு போராட்ட களத்தை வலிமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அன்பான தோழர்களே, இந்த சிறைவாசிகள் விடுதலை என்பதை நாம் அனைத்து இயக்கங்களும் ஒரு தொடர் போராட்டமாக, சமரசமற்ற ஒரு போராட்டமாக, இந்த விடுதலை நிகழ்த்தப்படும் வரை நாம் களத்தை விட்டு வெளியே செல்ல போவதில்லை என்கின்ற வகையிலே ஒரு பெரும் போராட்டமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இந்த தருணத்திலே முன்வைத்து அதற்குரிய களத்தை நாம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து அப்படியான முயற்சிக்கு மே 17 இயக்கம் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறைகள்ல இருக்கிற கைதிகள்ல எத்தனை பேர் ஐயர் இருப்பான்? ஐயரே இருக்க மாட்டான். ஏன்னா வாதாடும் போது அவன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் அவனை வெளியே இழுத்து போட்டுறாங்க. அதை மீறி தண்டனை அனுபவிச்சா அந்த தீர்ப்பே மாறுது. அங்க என்ன வேலை நடக்குதுங்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக இது வந்து ஒரு குரூரம். இந்த குரூரத்தை அரசு மாத்திக்கணும். ஐயா தியாக அவர்கள் கூட பேசினாங்க. சொல்லும் போது ஒரு கருத்தை சொன்னாங்க. 2008 400க்கு மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்களாம். ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட விடுதலை செய்யப்படலன்னு. இது எவ்வளவு பெரிய அரக்கத்தனம்! ஏன் அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அவர்களுக்கு உறவு இல்லையா? ஈரோட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு சகோதரி வந்து பேசினாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்க. அவங்க குழந்தை வயதுல கல்யாணமாகி 6 மாதமா கருவில் அவங்க பெண் குழந்தை இருக்குது. அப்போ வந்து ஒரு விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி. யாருக்கு எதுக்காக விசாரணை? அவருடைய மாமனாரை விசாரிக்கணும். அவர் இல்லை, அவருக்கு பதிலாக இவரை கூட்டிட்டு போயிருக்காங்களாம். கூட்டிட்டு போனவர் கிட்டத்தட்ட 18-20 ஆண்டுகள் கடந்தும் அவரை விடுதலை செய்யல. இன்னைக்கு அந்த பெண் பிறந்து வளர்ந்து வயசுக்கு வந்து திருமணமாகிற நிலையில இருக்கு. அந்த பெண் அழுகுறாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
நான் வாழ்ந்த 6 மாதம் 12 மாதம் தான். 6 மாதத்துல கருத்தரிச்சேன். 6 மாதத்துல என்னுடைய கரு மொத்தம் 12. 1 ஆண்டுகள் கூட இல்லை, 1 ஆண்டு கூட இல்லை. ஆனா 20 ஆண்டா நான் தண்டனை அனுபவிக்கிறேனே. இந்த தண்டனை, இந்த துயரம் இந்த ஆட்சியை நடத்துகிற முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? இதை நீங்க என் மனசை புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு அந்த தாய் அந்த சகோதரி கேட்டான். அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா, அல்லது இதையெல்லாம் அவர்கள் கொண்டுட்டு போகலையா? ஆக அதாவது இந்த மண்ணுல, இந்த தேசத்துல, குறிப்பாக இந்த இந்திய தேசத்தை ஆளுகிற அதிகார வர்க்கம் தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் அழிச்சுன்னு முடிவு பண்ணிருக்கு. அதுதான். ஆனா இது எந்த காலகட்டத்திலும் நடக்காது. ஒரு அரசுங்கிறது அறத்தோட செயல்படணும். அப்படின்னாதான் அந்த அரசு, அந்த மண், அந்த மக்கள், அந்த சமூகம் அமைதியாகும். ஆக அமைதியை கெடுக்கிறது மக்கள் இல்ல, சமூகம் இல்ல, ஒரு அரசுங்கிறது மன்னிக்க முடியாத வன்முறை. ஆக அந்த வன்முறையை நீங்க நிறுத்திக்கிட்டு அறத்தோட எங்களுடைய உறவுகளை விடுதலை செய்யணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெற. நன்றி, வணக்கம்.